தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, மசோதாக்கள் மீது முடிவு எடுக்காமல் தாமதிப்பது ஏன் என தமிழக ஆளுநருக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. தமிழக ஆளுநர் RN ரவி மீது தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் மசோதாக்கள் மீது முடிவெடுக்காமல் தாமதிப்பது ஏன் என தமிழக ஆளுநர் RN ரவிக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழக ஆளுநருக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. மசோதாக்கள் மீதான முடிவு எடுக்காமல் தாமதிப்பது ஏன் என தமிழக ஆளுநருக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. தமிழக ஆளுநர் RN ரவிக்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் மசோதாக்கள் மீது முடிவு எடுக்காமல் தாமதிப்பது ஏன் என தமிழக ஆளுநருக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் எழுப்பியுள்ளது. இது குறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் டார்வின் இணைப்பில் உள்ளார். டார்வின், இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. தமிழ்நாடு ஆளுநருக்கு எதிராக தமிழக அரசானது உச்சநீதிமன்றத்தில் 2 வழக்குகளை தொடுத்திருந்தது. குறிப்பாக சட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுக்காமல் ஆளுநர் கிடப்பில் போட்டது தொடர்பாகவும், அதே போன்று பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனத்தில் ஆளுநர் தமிழக அரசினுடைய ஆணைகளை அவர் மீறி செயல்பட்டு வருவதாகவும் அவர் கொண்டுதான் அந்த வழக்கு என்பது தொடுக்கப்பட்டிருந்தது. இதனை அடுத்து தற்போது இந்த வழக்கானது உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி ஜே.பி. தலைமையில் அமர்வில் தான் இந்த விசாரணைக்கு வந்தது. காலை முதலாக இந்த விசாரணை என்பது நீளமான ஒரு விசாரணையாக இருந்திருந்தது. குறிப்பாக நீதிபதிகளை பொறுத்தவரைக்கும் பல்வேறு கேள்விகளை முதலில் அவர்கள் எழுப்பியிருந்தார்கள். குறிப்பாக இந்த விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் ஆளுநர் எவ்வாறு முடிவெடுக்க வேண்டும், ஒரு மசோதா நிறைவேற்றப்பட்டு அது ஆளுநருக்கு அனுப்பப்பட்டால் அந்த மசோதாவை ஆளுநர் ஒருவேளை சட்டமன்றத்திற்கு திரும்ப அனுப்பும் போது மீண்டும் அது சட்டமன்றத்திலிருந்து நிறைவேற்றப்பட்டு அனுப்பினால் ஆளுநர் என்ன செய்ய வேண்டும், அது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்படலாமா, எவ்வாறு இந்த முடிவு என்பது எடுக்கப்படுகிறது, ஆளுநர் யாருடைய ஆலோசனையை கேட்கிறார் உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள். இந்த கேள்விகளுக்கான விடையை இரு தரப்பு, அதாவது தமிழ்நாடு தரப்பில் வாதிட்ட வழக்கறிஞர்களும் அதே போன்று மத்திய அரசுடைய தலைமை வழக்கறிஞரும் விளக்கம் அளிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் நீதிபதிகள் அறிவுறுத்தலாக தெரிவித்திருந்தார்கள். இதன்தான் இன்று விசாரணை என்பது நடைபெற்றது. குறிப்பாக தமிழக தரப்பில் பார்த்தோம் என்றால் 4 மூத்த வழக்கறிஞர்கள் இந்த வாதத்தை வைத்திருந்தார்கள். மூத்த வழக்கறிஞரான ராஜேஷ் திவேதி, அதே போன்று மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி, மூத்த வழக்கறிஞரான முகுல் ரோத்தகி, பின்பு மூத்த வழக்கறிஞரான டி. வில்சன் ஆகியோர் இந்த வாதங்களை வைத்திருந்தார்கள். அவர்கள் குறிப்பிட்டது என்னவென்றால், ஆளுநரை பொறுத்த வரைக்கும் தன்னிச்சையாக அவர் செயல்பட முடியாது. அவர் அரசியலமைப்பு அந்த 200 பிரிவின் கீழாக தான் செயல்பட வேண்டும். குறிப்பாக கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய அமைச்சரவையினுடைய முடிவின்படி ஆலோசனையை பெற்றுதான் அவர் நடவடிக்கை செயல்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது என்பதை விளக்கியிருந்தார்கள். அதே போன்று குடியரசுத் தலைவரை பொறுத்த வரைக்கும் குடியரசுத் தலைவருக்கு ஒரு மசோதா அனுப்பப்பட்டாலோ அது பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்பட்டால் அந்த மசோதா மீதும் அவருக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்திருந்தால் கூட அது அமைச்சரவையுடைய ஆலோசனை கேட்டுதான் அவர் முடிவெடுப்பார். அதுதான் விதியாக இருந்து கொண்டிருக்கிறது. அரசியல் சாசனம் வகுத்துள்ள விதிகளின்படி அவ்வாறு தான் இருக்கிறது. ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் ஆளுநருடைய செயல்பாடு என்பது தன்னிச்சையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அவருடைய சொந்த விருப்பு வெறுப்புகளை அவர் அதில் பயன்படுத்துகிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டை தமிழக அரசானது வைத்திருந்தது. மேலும் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரான செயல்பாடுகளை ஆளுநர் கையாண்டு வருகிறார். குறிப்பாக ஆளுநர் பெடரலிசம் என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டாட்சி தத்துவத்தை முழுமையாக முடக்கும் விதத்தில் தான் ஆளுநருடைய செயல்பாடு இருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டையும் தமிழ்நாடு அரசு சார்பில் வைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக ஆளுநருடைய இந்த மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுக்காமலும் அதே போன்ற அரசினுடைய அரசாணைகள் மற்றும் ஒரு துணைவேந்தர் தேர்தல் குழுக்களை எல்லாம் வைக்கும்போது அதற்கு ஒப்புதல் கொடுக்காமல் அதை ரத்து செய்வதாக கூறுவது என்பதெல்லாம் ஒரு மாநிலத்தை முடக்கக்கூடிய செயலாகத்தான் இருந்திருக்கிறது. இது மக்களை அவமதிக்கும் செயல். ஒரு ஜனநாயகத்தினுடைய செயல்பாடு இல்லாமல் இது தன்னிச்சையான செயல்பாடாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை தமிழக அரசானது விலாவரியாக எடுத்து வைத்திருந்தது. இதனை அடுத்து மத்திய அரசு தரப்பில் ஆஜராகியிருந்த அட்வொகேட் ஜெனரலான வெங்கட்ரமணியிடம் சில கேள்விகளை நீதிபதிகள் வைத்திருந்தார்கள். அதாவது ஒரு மசோதா வந்து அனுப்பப்படும் போது அதை உடனடியாக அவர் குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் அனுப்ப வேண்டும். ஒருவேளை அவர் அனுப்பாமல் அழைத்துவிட்டு
உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவு ஒன்று பிறப்பித்த பிறகு அவர் மீண்டும் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருக்கிறார். அதே வேளையில் இந்த சட்ட மசோதாக்களை அவர் சட்டமன்றமானது இரண்டாவது முறையாக நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பும் போது அது அவருக்கு ஒப்புதல் கொடுக்க வேண்டுமே தவிர அவரால் அது குடியரசுத் தலைவருக்கு எவ்வாறு அனுப்ப முடியும், இதற்கான விதிமுறைகள் என்ன உள்ளிட்டவற்றை விளக்குங்கள் என்று ஒரு விஷயத்தை வைத்திருந்தார்கள். ஆனால் மத்திய அரசு தரப்பினுடைய தலைமை வழக்கறிஞர் சில விளக்கங்களை நேரடியாக அவர் வைக்க முன்வைத்தார். குறிப்பாக பார்க்கும்போது தமிழக அரசினுடைய குற்றச்சாட்டு விதமாக மத்திய அரசினுடைய அந்த வழக்கறிஞருடைய வாதம் என்பது இருந்தது. நீதிமன்றத்தின் மூலமாக சில சட்ட மசோதாக்களுக்கு அவர்கள் சட்டமாக ஒப்புதல் பெறுவதற்கான முயற்சியில் தமிழக அரசானது செயல்படுகிறது என்ற ஒரு வாதத்தை வைத்திருந்தார். ஆனால் அந்த வாதத்தை நீதிபதிகள் ஏற்கவில்லை. நீதிபதிகளை பொறுத்த வரைக்கும் ஆளுநர் ஏன் மசோதாக்களை நிறுத்தி வைத்தார் என்பதை தெரிவிக்க வேண்டும். 10 மசோதாக்கள் மீது எந்த முடிவும் எடுக்காமல் மசோதாக்களை நிறுத்தி வைத்ததற்கான என்ன காரணம் என்பதை விளக்க வேண்டும் என்று ஆளுநர் தரப்புக்கு கண்டிப்புடன் தெரிவித்ததோடு இந்த வழக்கை நாளைய தினத்திற்கு ஒத்தி வைத்திருக்கிறார்கள். நாளைய தினத்தின் போது அவர்கள் குறிப்பாக கேட்டிருப்பது என்னவென்றால், மசோதாக்கள் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பும் வாய்ப்பு இருந்த போது ஏன் 2 மட்டும் முதலில் அனுப்பினார், அதன் பின்பாக முடிவெடுக்காமல் பல்வேறு மசோதாக்களை அவர் நிறுத்தி வைத்துவிட்டு ஏன் பின்னர் குடியரசுக்கு அனுப்பினார், இந்த விவரங்கள் தொடர்பான விரிவான வாதம் வேண்டும். அதே போன்று அதற்கான நடைமுறைகள் என்ன உள்ளிட்டவற்றையும் மத்திய அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் வெங்கட்ரமணி அவர்கள் எடுத்துரைக்க வேண்டும் என்று தெரிவித்ததோடு வழக்கினுடைய விசாரணையை நாளை காலை 10:30 மணிக்கு ஒத்தி வைத்திருக்கிறார்கள். தமிழக ஆளுநருக்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் மசோதாக்கள் மீது முடிவு எடுக்காமல் தாமதிப்பது ஏன் என தமிழக ஆளுநர் ஆர் என் ரவிக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. இது குறித்த விவரங்களை வழங்கியதற்கு நன்றி டார்வின்.